ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெனிலா ஐஸ்கிரீம், இதில் எந்த க்ரீமும் சேர்க்காம முட்டையும் சேர்க்காம எப்படி நம்ம வீட்டிலேயே கடையில் வாங்குற அளவுக்கு டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் இதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுக்கணும்னு இல்லை, தண்ணி சேர்க்காத பால் எதுவாக இருந்தாலும் இதுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 லிட்டர் வச்சு செஞ்சு காட்டுறேன். இந்த 1 லிட்டர் பாலை நல்லா அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இது வந்து கீழே அடியில் எதுவும் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ இந்த மாதிரி விஸ்க் இல்லைனா கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க, மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதில் பச்சை பால், சூடான பால் ஊற்றக்கூடாது, பச்சை பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம சூடாக இருக்க பாலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி எதுவும் சேராத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சூடான பால் விட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் கலக்குனீங்கன்னா கெட்டி சேர்ந்துடும். ஸோ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். வெனிலா ஐஸ்கிரீம்னால இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 1 கப் அளவுக்கு சுகர், நீங்கள் வந்து சுகர் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு, தெரியுதா கன்சிஸ்டன்சி? இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. 3 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாலாம் உங்களுக்கு ஃப்ரீஸாக இருக்காது, இந்த அளவுக்கு தான் இருக்கும். கண்டிப்பாக அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு, இது 1 லிட்டர்னால நான் 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ அரைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் வடிகட்டுறதை காட்டாமல் விட்டுட்டேன், சாரி. ஸோ நான் வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா கட்டி சேராமல் இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ இதை வந்து ஒரு ஓவர் நைட் நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு டெக்ஸ்சர். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.